ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, எங்கள் ஊரில் சம்மர் ஹாலிடேஸ்க்காக எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. அதுக்காக தான் நாங்கள் தம்பி அழைச்சிட்டு எல்லாருமே போயிருந்தோம். உள்ள என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக வச்சுருந்தாங்க. ஒரு பெரிய ஈகிள் ஒன்று, அப்புறம் கிங்காங்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய குட்டி குட்டி பேர்ட்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. எல்லாமே அது மண்டை மட்டும்தான் அசையுது. ஆனாலுமே அதை எல்லாம் அப்படியே ஒரு ஆர்வமாக போய் பார்த்துட்டு அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துட்டே போனோம். எல்லாருமே நல்லா இருந்துச்சு. பேர்ட்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு அது சின்ன பிள்ளைங்க இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போனாங்க. உள்ள என்ட்ரன்ஸ்க்கு ஒரு ஆளுக்கு 50 ரூபா டிக்கெட் போட்டாங்க. எல்லாருமே டிக்கெட்லாம் எடுத்துட்டு உள்ளே போயிட்டுருக்கோம். இப்போ உள்ளே போகும்போதே பார்த்திங்கன்னா நிறைய கடை எல்லாமே போட்டிருந்தாங்க. நாங்களும் போகும்போது பார்க்குறோம், எங்கடா ஒரு ஆளுங்களை கூட காணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே போனோம். அப்புறம் நாங்களே நினச்சோம், ஒரு வேளை இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அதனால கூட்டம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு போய் பார்த்தா அம்புட்டு பேரும் போய் சாப்பாட்டு கடையில் தான் உட்காந்துருக்காங்க. யாரும் இங்கே என்ன விளையாடுறது, பிள்ளைங்களை அந்த இதெல்லாம் கூட்டிகிட்டு போகிறதெல்லாம் எதுவுமே இல்லை. போனோடனே நேராக ஓடி போய் அந்த ஸ்டாலில் ஒரு பிளேஸை பிடிச்சோமா, அங்கே போய் உட்காந்தோமா அப்படின்ட்டு தான் எல்லாரும் உட்காந்துருக்காங்க. ஜூம் பண்ணி காமிக்கோம்ப்பா, அதனால தெரியும் உங்களுக்கு. அவ்வளோ பேர் அங்கே தான் உட்காந்துருக்காங்க. அப்புறம் அடுத்தது நம்ம வந்த வேலையை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடணும்ல. அதனால் ஃபஸ்ட்டு போயிட்டு அந்த ட்ராகன் ட்ரெயினில் தான் 3 பேருக்கும் டிக்கெட் போட்டோம். ஒரு ஆளுக்கு 80 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. அதை தம்பியும் கூட்டிகிட்டு போனோம். போகும்போது நாங்கள் எதுக்கு பயந்தோன்னா, ஐயோ பையன் இருக்கான், அவன் அழுவான் அப்படின்னு நினச்சி தான் பயந்தோம். ஆனால் அங்கே நடந்ததே வேறு. நாங்கள் தான் கற்றணும், அவன் நல்லா நல்லா ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தான். நாங்கள் எல்லாம் பயத்தில் கத்துறோம், அவன் குஷியில் கத்திக்கிட்டு இருக்கான். நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தான் அவன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு பிரேக்கிங் டான்ஸ் இதுக்கு போனோம். இது உள்ளே போகும்போது என்னவோ நல்ல தைரியமாக கிளம்பி போயிட்டோம். ஆனால் வெளியில் வரும்போது தான் தலை சுற்றி வந்தாச்சு வெளியில். இதுவும் நல்லா இருந்துச்சு. நல்லா இது ஃபஸ்ட் டைம் தான் இப்போ நான் போனது. நல்லா இருந்துச்சு. அடுத்தது நிறைய போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி இந்த சின்ன பிள்ளைங்க போட்டில் போகிற ஸ்விம்மிங் பூல் அது போட்டிருந்தாங்க. அப்புறம் பைக் ரேஸ் போடுறது, அப்புறம் ட்ரெயினில் போடுறது, இதெல்லாம் நிறைய இருந்துச்சு. தம்பிக்கு மட்டும் அந்த ட்ரெயினில் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கூட்டிகிட்டு போயிடுவாங்க அவனை மட்டும். ஃபஸ்ட் டைம் அவனை இந்த மாதிரி வெளியில் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். நாங்களே நினச்சோம், நான் என்ஜாய் பண்ணுவானா இல்லை அவன் அழுவானா அப்படின்ட்டு தான் நினச்சிட்டே வந்தோம். ஆனால் அவன் நல்லா என்ஜாய் பண்ணான். அதோடு அவனுக்கு இந்த கலர் கலராக எரியிற லைட் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அதையே நல்லா அந்த ட்ரெயினில் போகும்போது பார்த்துட்டு வந்தான். அடுத்தது நம்ம வர மெயின் விஷயமே எதுக்காக அப்படின்னா, இந்த சாப்பாட்டுக்காக மட்டும்தான் நம்ம எங்கே இருந்தாலும் கிளம்புறது. அடுத்து நம்மளுடைய இடத்துக்கு கிளம்பிட்டோம். அங்கே போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டெல்லி அப்பளம், அப்புறம் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ, இந்த மாதிரி காலிஃப்ளவர் பக்கோடா எல்லாமே வாங்கி நல்ல டேஸ்ட் பார்த்துட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த ப்ளூ கலரில் ஒன்று காட்டுறாங்கல்ல, அதுதான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லியே ஆகணும். ரொம்ப நாளாக நானும் எங்கள் அக்காவும் இந்த குலுக்கி சர்பத்துங்கிற ஒன்று என்ன, அது எப்படி தான் இருக்கும், சாப்பிட்டு தான் பார்க்கணும் அப்படின்ட்டே நினச்சிக்கிட்டு இருந்தோம். நான் கூட சாப்பிடல, எங்கள் அக்கா தான் ரொம்ப ஆர்வமாக வாங்கி சாப்பிட்டுச்சு. வாங்கி சாப்பிட்டுட்டு இனிமேல் அதை வாங்கி சாப்பிடவே மாட்டேன்டா அப்படின்ட்டு ஒடியாந்துருச்சு. அது ஏன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டு பிடிக்கல, அது நல்லா இல்லை அந்தளவுக்கு. இருந்தாலும் என்ன பண்ணுறது, காசு கொடுத்து வாங்கியாச்சு. அதை குடிச்சிட்டு தான் வந்தோம். அடுத்தது இந்த மாதிரி நிறைய ஸ்டால்லாம் நிறைய போட்டிருந்தாங்க. 90s கிட்ஸ் மிட்டாயி, அப்புறம் இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு விளையாட்டு ஜாமான், அப்புறம் இந்த கடை இல்லாமல் ஒரு பொருட்காட்சியே முடியாது. எந்த பொருள் எடுத்தாலும் 10 ரூபாயிலிருந்து 100 ரூபா வரைக்கும் அப்படிங்கிற அந்த இது. அங்கேயும் போயிட்டு சின்ன சின்னதாக நிறைய கிளிப்ஸ் இந்த மாதிரி நிறைய வாங்கிட்டு வந்தோம். நல்லா என்ஜாய் பண்ணோம். சம்மருக்கு இந்த மாதிரி எக்ஸிபிஷன்லாம் போட்டாங்க அப்படின்னா நல்லா சின்ன பிள்ளைங்க எல்லாமே என்ஜாய் பண்ணுவாங்க. இது மாதிரி உங்கள் ஊரில் எல்லாம் போடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டு போயிடுங்க. டாடா பாய்.